சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக தமிழ்நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தற்போது தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கிறார். சுழற்பந்து வீச்சாளர், அட்டகாசமான பேட்ஸ்மேன் என்று ஆல்ரவுண்டராக திகழ்ந்த கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தன்னுடைய ஓய்வை தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அதனுடைய அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். நீண்ட காலத்திற்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு திரும்பி இருக்கக்கூடியவர் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக தன்னுடைய ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தொடக்கத்தில் பந்து வீச்சாளராகவும் அதற்கு பிறகு சிறந்த பேட்ஸ்மேனாகவும் அறியப்பட்டு தன்னை ஆல்ரவுண்டர் என்று நிரூபித்து காட்டிய தமிழ்நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தற்போது சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். அதே நிலையில் அவர் இந்த ஆண்டு நடைபெற்ற ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மீண்டும் திரும்பி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக அவர் உள்ளூர் போட்டியான IPL போட்டியில் அவர் தொடர்ந்து விளையாடுவார் என்றும் அறிய முடிகிறது. அதே நிலையில் அவர் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து மட்டுமே ஓய்வு பெறுவதாக தற்போது அவர் அறிவித்திருக்கிறார். இந்தியா பல்வேறு முக்கிய போட்டிகளில் கோப்பையை வெல்வதற்கும் மிக சவாலான தருணத்தில் தன்னுடைய சிறந்த பந்துவீச்சின் மூலமாக வெற்றியை இந்தியாவுக்கு ஈட்டிக் கொடுத்தவர்களில் ஒருவருமான அஸ்வின் தற்போது தன்னுடைய சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். விவரங்களுடன் இரண்டு செய்தியாளர் சடையாண்டி விவரம் என்ன? தேவபிரியன், தமிழ்நாட்டின் சுழற்பந்து ஜாம்பவான், இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரம், டெஸ்ட் அரங்கில் 500 விக்கெட்டுகளுக்கு மேல் வீழ்த்திய இந்தியாவின் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர், உலகின் நம்பர் 1 பந்து வீச்சாளர் என பெயர் எடுத்த ரவிச்சந்திரன் அஸ்வின் தற்பொழுது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இரு அணிகளுக்கும் இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இந்த போட்டி முடிவடைந்ததற்கு உடனேயே ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 106 போட்டிகளில் களமாடி 537 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். அதிகபட்சமாக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இரண்டாவது வீரர் கும்ளேவிற்கு பிறகு அடுத்த அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்களின் பட்டியலில் ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் திகழ்ந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் ICC வழங்கக்கூடிய தரவரிசையில் நம்பர் 1 இடத்தில் நிறைய வாரங்கள் நீடித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆல்ரவுண்டர் வரிசையிலும் ரவிச்சந்திரன் அஸ்வின் முதல் இடத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது அவர் ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருப்பது அஸ்வின் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தேடி கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இருப்பினும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அவர் திரும்பி இருக்கிறார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அவர் விளையாட இருக்கிறார். இனி வரக்கூடிய போட்டிகள்ல ரவிச்சந்திரன் அஸ்வினை IPL போட்டிகளில் மட்டுமே பார்க்க முடியும் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக ODI கிரிக்கெட் போட்டியிலும் அவர் நீண்ட நாட்களாக விளையாடவில்லை. T20 கிரிக்கெட் போட்டியிலும் அவர் ஏறக்குறைய ஓய்வை வெளியிட்டிருக்கிறார். தற்பொழுது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் மட்டும் விளையாடி இருந்த சூழ்நிலையில் அவருடைய இந்த ஓய்வு அறிவிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அஸ்வின் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் கும்ளேவுடைய விக்கெட்டை எப்படியாவது வீழ்த்த வேண்டும். அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரர்களின் பட்டியலில் ரவிச்சந்திரன் அஸ்வின் முதலிடம் இருக்க வேண்டும் என தொடர்ந்து ரசிகர்கள் கோரிக்கை வைத்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது திடீரென அவர் இந்த ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருப்பது ரசிகர்கள் மத்தியில் ஒரு சிறிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இருப்பினும் அவர் 3000 ரன்களுக்கு மேல் 3500 ரன்களுக்கு மேல் விளாசி இருக்கிறார். உலகின் நம்பர் 1 ஆல்ரவுண்டர் என்பதை ஒவ்வொரு போட்டிகளிலுமே அவர் நிரூபித்து காண்பித்திருக்கிறார். சமீப காலமாக கடந்த ஆண்டு இதே பார்டர் கவாஸ்கர் தொடரில் எல்லாம் ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலிய மண்ணில் தொடர்ந்து பேசலாம். தற்போது கிரிக்கெட் வல்லுநர் திரு மோகன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். அஸ்வினுடைய இந்த ஓய்வு அறிவிப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம். நடு சீரீஸ்ல இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஆனா அவர் ஏஜ் கன்சிடர் பண்ண அவரோட ஃபார்ம் பாத்தீங்கன்னா இட் வாஸ் கம்மிங் எனி டைம். 38 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. பட் தமிழ்நாட்டுல இருந்து இவர் தான் ஃபைனஸ்ட் அச்சீவர் இன் டெஸ்ட் கிரிக்கெட். அதை பத்தி டவுட்டே கிடையாது. விக்கெட்ஸ்லயும் ரன்ஸ்லயும் அவர் எவ்வளோ வின்ஸ் இந்தியா பண்ணிருக்காரு, அப்பியர் பண்ணிருக்காரு இந்தியன் விக்டரிஸ்ல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் கிரிக்கெட்டர் ஃப்ரம் தமிழ்நாடு. அதை பத்தி எந்த டவுட்டுமே கிடையாது. ஐ நோ வெங்கட் ராகவன்லாம் நம்ம இந்தியா கூட லீட் பண்ணாரு, ஸ்ரீகாந்த் கூட இந்தியா லீட் பண்ணாரு. பட் இவரை மாதிரி சஸ்டெயின்டா யாருமே பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது நம்ம நாட்டில இருந்து. அதை தவிர அவரோட ஆஃப் ஸ்பின் போலிங் பத்தி உலகமே புகழும். ஒரு பெரிய திங்கிங் கிரிக்கெட்டர் அவரு, ஒரு இன்ஜினியர். இந்த ட்ரெடிஷன் ஆஃப் இந்தியாஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் லைக் பிரசன்னா அண்ட் வெங்கட் மாதிரி அவரும் இன்ஜினியர். அவர் மைண்ட் திங்கிங் மைண்டே ஒரு வேற மாதிரி. அதாவது அவ்வளோ யோசிச்சு அவ்வளோ ஒரு சயின்ஸ் மாதிரி இந்த ஆர்ட்டை பண்ணிடுவாங்க அவங்க.
அந்த பந்தை எப்படி ரொட்டேட் பண்றது, எப்படி ஸ்பின் பண்றது எல்லாம் ஸ்டடி பண்ணி ஒரு ஃபேண்டாஸ்டிக் அச்சீவ்மெண்ட் இவர் பண்ணதெல்லாம். அதை பத்தி ஒன்றும் டவுட்டே கிடையாது. எவ்வளவு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு இந்தியாவில் ஆடும்போதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஹேட்ஸ் ஆஃப், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிதான் சொல்ல முடியும். சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து இப்ப அது டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கலாமா இல்ல ஒன் டேவும் எடுத்துக்கலாமா? ஐபிஎல் விளையாடி விட்டு இதுல சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெறத்துக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? அந்த எல்லா கிரிக்கெட்டருமே வயசாக அதான் யோசிப்பாங்க. டெஸ்ட் கிரிக்கெட் விட்டுட்டா ஒயிட் பால் கிரிக்கெட் எப்படியும் அவ்வளோ இது கிடையாது. ஏன்னா 50 ஓவர் மேட்ச்ல கூட 10 ஓவர் தான் போடணும். T20ல 4 ஓவர் தான் போடணும் ஒரு போலர். ஸோ அவ்வளோ பிசிக்கல் ஸ்ட்ரெயின் கிடையாது. ஆனா டீம்ல இருக்கிறதுனால ஒரு அந்த பிராக்டிஸ், ட்ரைனிங், ட்ரில்ஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு லோடு தான், பிசிக்கல் லோடு தான். பட் டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி அதை மைண்ட்ல அவ்வளோ இது பண்ணாது, ஒர்க் பண்ணாது. ரொம்ப ஈஸியர். ஒயிட் பால் கிரிக்கெட் ஆடுறதே ஒரு ரிலாக்ஸிங் ஸ்போர்ட்னு சொல்லலாம். அதை இன்னும் 1 or 2 இயர்ஸ் அவங்க அந்த ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக ஆடுவாங்க. அது பணத்துக்காகவோ இதுவோ இல்லை, கரியருக்காகவோ இல்லை. அவங்க இந்த கேம்ல இருக்கிற ஒரு இந்த ஆர்வத்தை காட்டுறதுக்கு இன்னும் 1 or 2 இயர்ஸ் டெஃபினட்டா அவர் ஆடிட்டு தான் போவாரு ஒயிட் பால் கிரிக்கெட்ல. அதுவும் ஐபிஎல் தான் ஃபர் ஷுவர். தமிழ்நாட்டில இருந்து போன ஒரு சில வீரர்கள்ல இவர் தன்னை ரொம்ப முக்கியமான இடத்துல தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. அதனால ரொம்ப நீடித்த காலம் இவருடைய கிரிக்கெட் ஆயுட்காலம் இருந்தது சர்வதேச போட்டிகளில். இப்போ அந்த இடத்துல தமிழ்நாட்டில இருந்து யார் ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு? நடராஜன் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு இருக்கா? யார் ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்காங்க? வாஷிங்டன் சுந்தர் நல்லா பண்ணார். அவரோட அஸ்வினோட சேர்ந்து இன்னொரு எண்டில் போடும்போது கூட 7 விக்கெட் எடுத்து அன்னைக்கு ஷைன் பண்ணாரு. அஸ்வினோட ஷைன் பண்ணாரு அந்த டெஸ்ட்ல, நியூசிலாந்து டெஸ்ட்ல வாஷிங்டன் சுந்தர். ஸோ அவருக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு தான் இமீடியட்டா கிடைக்கும். இவர் ரிட்டையர் ஆனதுனால அவர் நம்பர் 1 ஆஃப் ஸ்பின்னரா அவரை பத்தி யோசிப்பாங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தர் இன்னும் டெஃபினட்டா இந்தியன் டீம்ல இருப்பாருன்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு வீரருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். இவர் ஒரு பெஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் இவருடைய அச்சீவ் பண்ண மிக குரூஷியலான ஒரு மேட்ச் உங்களால் ரீகால் பண்ண முடியுமா? இப்போ நிறைய, ஏன்னா இவ்வளோ இன்சிடென்ட்ஸ், ஒரு 500 விக்கெட்ல 537 விக்கெட் எடுத்த ஒரு போலருக்கு நம்பர் ஆஃப் ஒரு 100 டைம்ஸ் ஒரு கிரேட்னஸ் காமிச்சிருப்பாரு. அதுவும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கெல்லாம் போலிங் போடும்போது இந்தியா ஸ்பின்னிங் விக்கெட்ஸ்ல அவங்களால ஆடவே முடியாது. பந்து என்ன ஆகுதுன்னு தெரியாது. அதாவது ஒரு ஓவர்ல 6 டிஃப்ரெண்ட் பால் போடுவார். அந்த மாதிரி ஒரு போலர். ஏன்னா திங்கிங் போலரை விட வெரைட்டி, அவ்வளோ வெரைட்டி அந்த பிரெயின் இதுல எங்கேருந்து வருது தெரியாது. சம்டைம்ஸ் சில பேட்ஸ்மேனா அவர் என்னடா இது நம்ம எங்க ஒரு கோமாளி மாதிரி ஆக்கிடுவாரு பேட்ஸ்மேனு கிரீஸ்ல, கொஞ்சம் ஹெல்ப் இருந்துன்னா பிச்சில் இருந்து. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. திரும்பவும் 2010ஆம் ஆண்டு இலங்கைக்கு எதிரான முதல் போட்டியில் தன்னுடைய சர்வதேச போட்டியில் தொடங்கிய தமிழ்நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் அஸ்வின் இன்று தன்னுடைய ஆஸ்திரேலிய டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முடிவு நாளில் தன்னுடைய சர்வதேச போட்டியிலிருந்த ஓய்வை அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் சென்னை ஐபிஎல் சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அவர் விளையாட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில் அவர் விளையாட இருக்கிறார்.